நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு பேட்டியில் சொல்லும்போது, இப்ப அவங்க கட்சியில வந்து 234 வேட்பாளர்ல சரிபாதி பெண்கள் வேட்பாளரா நிறுத்துறாங்க. சட்டமன்ற தேர்தல்ல. நாடாளுமன்ற தேர்தல்லயும் அப்படியே தான் பண்றாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பெண்கள் தான் எங்களுக்கு சுதந்திரம் குடுக்குறாங்க. என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து தான் நான் வெளிய வந்திருக்கிறேன். அந்த கருவறையிலிருந்து நான் வெளிய வந்திருக்கிறேன். எனக்கான சுதந்திரத்த குடுத்ததே எங்க அம்மா தான். நான் வெளிய சுத்துறேன்னா, எனக்கான சுதந்திரத்த குடுத்தது என் மனைவி தான். அப்ப அவங்க தானே எனக்கே சுதந்திரம் குடுக்குறாங்க. நீ யாரு பெண்களுக்கு சுதந்திரம் குடுக்குறது? அப்படின்ற ஒரு கேள்விய எழுப்புறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்ல அவரு எப்பவுமே ரொம்ப எமோஷனலி ரொம்ப அழகா பேசுவாரு. ஆனா ஃபேக்சுவலி எரர் இருக்கும். ம். ஒரு தாய் சுதந்திரம் தரதா நெனச்சு குழந்தை பெக்கறது இல்ல. குழந்தை தானா முட்டிக்கிட்டு தான் வெளில வருது. தாய் ஒண்ணும் பிரசவிக்கிறது இல்ல. குழந்தை தான் தாய்கிட்டேருந்து தானா வெளில வந்துக்குது. டைம் ஆயிடுச்சு அதுவா தான் வெளில வரும். கவிதையா ஆ யோசிக்கும்போது நல்லா இருக்கு. இந்த இலக்கணம்லாம் சினிமாக்கு வேணா பொருந்தும். சயின்ஸுக்கு பொருந்தாது. எந்த மனைவியும் போயிட்டு வாங்க சார் அப்படின்னு அனுப்புறதில்ல. நீங்க போயிட்டு வந்தா எனக்கு என்ன வரும்? கரெக்ட்டா கணக்கு இருந்தா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. சும்மா போயிட்டுறேன்னு சொன்னா மனைவி அனுப்ப மாட்டாங்க. அப்ப சுதந்திரம் வந்து பெண்கள் ஆண்களுக்கும் தரதில்ல. ஆண்கள் பெண்களுக்கும் தர வேண்டியதில்ல. ம். பெண்கள் பிறக்கும்போதே எப்படி ஆண் சுதந்திரமாக பிறக்கிறானோ, அப்படிதான் நாங்களும் சுதந்திரமா பிறக்கிறோம். அதுக்கப்புறம் எங்கள கட்டுப்படுத்துறது நீங்க எப்படிலாம் கட்டுப்படுத்துறீங்க? குடும்பத்தின் பெயரால், கலாச்சாரத்தின் பெயரால், சமுதாயத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், எல்லா லொட்டு லொஸ்கின் பெயரால் நீங்க என்ன கட்டுப்படுத்துறீங்கல்ல, அத மட்டும் நீங்க பண்ணாதீங்க. அந்த விலங்க போடுறவங்க தானே விலங்க எடுக்க முடியும். ம். அந்த விலங்கெல்லாம் நீங்க போடாதீங்க. நாங்களே ஏற்கனவே சுதந்திரமா தான் பொறந்தோம். அதே சுதந்திரத்த நாங்க கன்டின்யூ பண்ணிக்கிறோம். அப்படின்ற இலக்குல தான் பெண்கள் இருக்கிறோம். பட் ஸ்பெஷலி இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இதுல ஒரு ஸ்பெஷல் கான்டெக்ஸ்ட் இருக்கு. இந்தியால அதுவும் ஹிந்து பெண்களுக்கு மதம் நெறைய தடைகளை விதித்திருந்தது. இந்தியால இருக்கிற ஹிந்து கடவுளர் கூட நீங்க வந்து காமாட்சி கூட அந்த கோயிலுக்குள்ளே தான் பிரகாரத்துக்குள்ளே தான் சுத்தணும். காமாட்சி வெளியில நகர் ஊடா போ முடியாது. அதே ஊர்ல காஞ்சிபுரத்துல இருக்கிற கச்சபேஸ்வரர் தெரு ஃபுல்லா சுத்துவாரு. ஆனா காமாட்சி கோயிலுக்குள்ள மட்டும்தான் அந்த 4 சந்நிதிக்குள்ளேயே தான் சுத்திக்கணும். அப்படிதான் காமாட்சி கூட படி தாண்டக்கூடாது. மீனாட்சி படி தாண்டக்கூடாது. விசாலாட்சி படி தாண்டக்கூடாது. இப்ப காளி கோயில்லாம் காட்டுல இருக்கே. காளி வந்து காட்டுல இருக்கிற கோயில். அது மயான கொள்ளைக்கு போற சாமி. அத நீங்க கட்டுப்படுத்த முடியாது. ஆனா இந்த மாரி ஒரு 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 கோபுரத்துக்குள்ள நீங்க அடைச்சு வச்சீங்கன்னா, வெக்காளியா இருந்தாலும் உள்ளே தான் சுத்தணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து ஹிந்து மதத்திலேருந்து வருது. அப்ப ஹிந்து மதத்துல தான் பெண்களுக்கு மறுமணம் கிடையாது. பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. பெண்களுக்கு வேலைக்கு போற உரிமை கிடையாது. அவங்க சம்பாதியத்தை அவங்க வச்சுக்க கூடாது. அவங்களுக்கு கல்வி குடுக்கக்கூடாது. சரஸ்வதியே பெண்ணா இருந்தா கூட பெண் வந்து வேத புத்தகத்தை தொடக்கூடாது, கேட்க கூட கூடாது. தப்பி தவறி அவ பையனுக்கு உபநயனம் நடக்கும்போது தற்செயலா கேட்டுக்கலாமே தவிர, மத்தபடி டைரக்ட்டா அவங்க கேட்டுக்க கூடாது. ஸ்திரீ அப்படின்னு. ஸ்திரீ. இனி வரைக்கும் தமிழ்ல அவ்வளோ சொற்பொழிவு நடத்துற பிராமண பெண்கள் கூட ஒரு வேத வாக்கியத்தை சொல்ல மாட்டாங்க. தமிழ்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. திருக்குறள் சொல்லுவாங்க, கம்பராமாயணம் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனா வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை சும்மா சாஸ்திரத்துக்கு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அவங்க மத கட்டுப்பாடுக்குள்ள அவங்க நிக்கிறாங்க. இல்ல அந்த சொற்பொழிவாளர்லாம் இருக்காங்கல்ல, கம்பராமாயணம் பேசுறவங்க. அதெல்லாம் பேசுவாங்க. 4 வேதத்த சொல்ல சொல்லுங்களேன். ஒரே ஒரு காயத்ரி மந்திரத்த சொல்ல சொல்லுங்களேன். ஓம், பூர், புவஸ்ய சொல்ல மாட்டாங்க. இல்ல இந்த உபன்யாசம்னு சொல்றாங்கல்ல, அது பெண்களும் பண்றாங்கல்ல. அது உபன்யாசம்னு வேதத்துக்கு விளக்கம் சொல்ல மாட்டாங்க. ம். கம்பர் எப்படி எழுதியிருக்காரு, அந்த வேதத்தோட விளக்கத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க. நேரடியா பெண்களே தெரிஞ்சுக்கோங்க, ரிக்வேதத்துல இப்படி போட்டிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. கிடையாது. அப்ப அதுக்கு அந்த கட்டுப்பாடை அவங்க ஏத்துக்கிறாங்க. ஜான்சி ராணி ஏன் லார்ட் டலௌசி இருக்கிறார்ல, டாக்டர் ஆஃப் லேப்ஸ் பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வந்தார்ல, லார்டு டலௌசி அவர் தான் பெண்கள் படிப்புக்காக அவரோட சொத்தை கொடுத்தவர். பெண்கள் படிக்கணுன்றதுக்காக அவரும் அவர் மனைவியும் ஸ்கூல்ஸ் எல்லாம் தொடர்ந்து இருக்கிறாங்க கல்கட்டால. அதே டல்லௌசி தான் ஜான்சி ராணி கிட்ட ஏம்மா நீ ராணியா இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம என்ன நினைப்போம், ஐயோ நீ என்ன ஸ்கூலும் கட்டுற, ஒரு ராணியா இருக்க கூடாதுன்னு சொல்ற, என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. ஆனா டல்லௌசியோட பிரச்சனை என்னன்னா, இதே வந்து இந்த நம்ம ஊர்ல இருக்கிற சிவகங்கை சமஸ்தானத்துல இருக்கிற ராணி போய் பிரைவி கவுன்சில்ல போய் எங்க ராஜா நான் தத்தெடுத்த செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க வந்து திராவிடியன் கான்செப்ட்ல இருந்து வராங்க. திராவிடிய இந்து மதத்துல பெண்கள் தத்தெடுக்க முடியும். ஆனா ஆரிய இந்து மதத்துல ஜான்சி ராணியோட நிஜமான பேர் மணிகர்ணிகா. அவங்க பிராமண பெண். பிராமண மதத்துல பெண் வந்து தத்தெடுக்க முடியாது. தத்தெடுத்தா செல்லாது. அப்போ உங்க கணவர் இறந்த பிறகு நீங்க எடுத்த தத்து செல்லாதுன்னு உங்க மதம் தாங்க சொல்லுது. எங்க ராணி சொல்லல, எங்க மதம் சொல்லல. எங்க ஊர்லயே ராணி தானே இருக்கிறாங்க. சவுத் இந்தியாலலாம் ராணி இருக்கிறாங்க. உங்க ஊர்ல மட்டும் இந்த பிரச்சனை இருக்குது. அதனால நீங்க ஆட்சி செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ ஜான்சி ராணி இறந்தது யாரால? டலௌசினால இல்ல, அவங்க மதத்தினால. அப்போ ஹிந்து மதம் பெண்களை இப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்குல்ல. இந்த அடிமைத்தனத்துல இருந்து நாங்க சுயமா வெளியில வரல.
நாங்கள் பிறக்கும் போதே சுதந்திரமா இருந்தோம் தானே நான் சொன்னேன். ஆனால் இப்படிப்பட்ட அடிமை முறையிலேருந்து நாங்கள் வெளியில வரல, எங்களை வெளியில கொண்டு வந்தாங்க. எங்க வெளியில இல்ல அதுக்கு முன்னாடி ஔவையார் இருந்தாங்க, இது நம்ம வேலு நாச்சியார் இருந்தாங்க. வேலு நாச்சியார் எப்படி இருந்தாங்க? வேலு நாச்சியாருக்கு 5 மொழி தெரியும். அவங்க அப்பா வந்து ஒரு வீரரு, அவங்க வீட்டுக்காரர் ஒரு வீரரு. அவங்க நேரடியா ராணியா இல்ல. குழந்தை மூலியமா அவங்க ரீஜென்ட்டா இருந்தாங்க. நேரடி ராணி, ராணி மங்கம்மா கூட நேரடி ராணியா இல்ல. இந்த குழந்தைக்கு நான் வந்து கார்டியன். அதனால நான் ராணி ரோல் ப்ளே பண்ணுவேன்னா அவங்க இருந்தாங்களே தவிர, உண்மையிலேயே மணி முடியெல்லாம் சூடி ராணியா நம்ம ஊர்ல பெண்கள் நம்ம சொல்றோம். நம்மளோட வீரத்துக்காக நம்ம சொல்லிக்கிறோம். ஆக்சுவல் குவீன் கிடையாது. ஆக்சுவல் மொனார்க் இல்ல. பிரிட்டன்ல இருக்கிற மாரி கிடையாது. பிரிட்டன் மட்டும் ஒழுங்கா நீங்க கேட்கலாம். பிரிட்டன் என்ன யுனைடெட் கிங்டம் தானே வச்சிருக்காங்க. யுனைடெட் குவீன்டமா வச்சிருக்காங்க. இன்னும் கிங்டம் தானே. ஆமா கரெக்ட். அவங்க குவீன்டம்னு என்னைக்குமே வச்சுக்கலையே. எத்தனை அரசிகள் வந்து ஆண்டாலும் அவங்க அவங்க ஊர் பேரை குவீன்டம்னு அவங்க மாத்தல. கிங்டம் தான் வச்சுக்கிறாங்க. எல்லா ஊர்லயும் இந்த நடைமுறை இருக்கு. அப்ப எல்லா ஊர்லயும் பெண்களுக்கு இந்த அடிமைத்தனம் இருக்குது. நம்ம ஊர்ல பயங்கரமா இருந்தது. அதுவும் இந்து மதத்துல ரொம்ப கேவலமா இருந்தது. இந்த அடிமை முறையிலேருந்து எங்களை காப்பாற்றின ஒரே ஒரு ஆண். மொத்தம் 3 ஆண்கள் தான் காப்பாத்தினாங்க. நம்ம ஊர்ல ஒரு பெரியாரு, மகாராஷ்டிரால ஒரு அம்பேத்கர், நார்த் இந்தியால நம்ம ஜவஹர்லால் நேரு. இதுல முக்கியமான ஆண் யாருன்னா அம்பேத்கர். அம்பேத்கர் அந்த ஹிந்து கோட் பில் எழுதலைன்னா இன்னைக்கு எந்த பெண்ணுக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்காது. எந்த பொண்ணுக்கும் சொத்துரிமை கிடைக்காது. எந்த பொண்ணும் ஸ்கூலுக்கு போக முடியாது, படிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பஸ் விடுறாங்களே பெண்களுக்கு, பஸ்ல போறதுக்கு பெண்கள் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ ஒரே ஒரு அம்பேத்கர் வந்து இவ்வளவு மாற்றம் பண்ணியிருக்கிறாரு, இவ்வளவு சுதந்திரம் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாருன்னா ஒரு ஆண் செய்ததுனால நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு தலைவர் திரும்ப பிறக்கணும்னு நாங்க ஆசைப்பட மாட்டோமா? ஓகே, ஒரு அம்பேத்கர் வந்தாரு, இவ்வளவு சலுகைகள் நாங்க அடைஞ்சோம். இத்தனை வருஷத்துல 1955லேருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு சலுகைகள் கிடைச்சிது. இத்தனை வருஷம் ஆயிடுச்சே. இதே ஒரு 80 வருஷம் ஆயிடுச்சு. 80 வருஷம் கழிச்சு இன்னொரு ஆள் வர வேண்டாமா? இன்னொரு புது புரட்சி எங்களுக்கு ஏற்பட இல்ல வேண்டாமா? அதான் பெண்கள் ஏற்கனவே சுதந்திரமா தான் இருக்காங்க. இந்த சுதந்திரம் பத்தாது சார். இப்ப சிட்டில இருக்கிற இந்த சுதந்திரம் இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல பெண்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தனியா தான் போறாங்க. அவ்வளோ கேட் காலிங் இருக்கு. அவ்வளோ அபியூஸ் நடக்குது. கிராமப்புறங்கள்ல அபார்ஷன் ரேட்ஸ் அதிகமா இருக்கு. பெண்கள் பாதுகாப்பாவே இல்ல. அங்க இருக்க பெண்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. நீங்க சிட்டில இருந்துட்டு சிட்டி பெண்களை பார்த்துட்டு உங்க பொண்டாட்டிலாம் எதிரில இருக்கிற பெண்களை பார்த்து சொல்லக்கூடாது. கிராமப்புறங்கள்ல பெண்கள் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னும் கல்வி மறுக்கப்பட்ட, நல்ல டாய்லெட் வசதி இல்லாத ஸ்கூல்ல, ஒழுங்கான டீச்சர்ஸ் இல்லாத ஸ்கூல்ல படிக்கிறாங்க பசங்க. நிறைய பசங்க கன்சல்டேஷன் வரும்போது, ஏம்மா இது உனக்கு சொல்லி தரலையான்னா, மிஸ் வரவே இல்லை, டீச்சர் வரமாட்டாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை தான் டீச்சர் வரும். அப்படி கூட டீச்சர் வராங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அப்ப இவ்வளோ சீர்கேடுகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம மாத்தணும். எல்லாம் ஏற்கனவே கிடைச்சிச்சுங்க. ஒரே ஒரு அம்பேத்கர் வந்து எல்லாத்தையும் மாத்திட்டு போயிட்டாரு, அதோட நிறுத்திக்கோங்கன்னு சொன்னா, ஹலோ, அது வேற யாரா சொல்லலாம். பொலிட்டிக்கல் கட்சிக்காரர் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்த கட்டம் நீங்க என்ன மாற்றம் கொண்டு வருவீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ற மாற்றங்கள் எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நாங்க தருவோம். எங்க கிட்ட நீங்க உங்களோட ஐடியாஸை சொல்லி எங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கிக்கணுமே தவிர, எல்லா ஐடியா முடிஞ்சிச்சு அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க என்ன பொலிட்டிக்கல் லீடர்? அப்ப இதோட பெட்டரா பேசுற பொலிட்டிக்கல் லீடர் தானே நாங்க சூஸ் பண்ணுவோம். ஸோ கவிதைக்காக கதைக்காகலாம் இல்லை, உண்மையிலேயே பெண்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. பெண்கள் சுதந்திரம் அடையவே இல்லை இன்னும். அந்த கடைக்கோடி பெண் சுதந்திரம் அடைகிற வரைக்கும் யார் பாடுபடுகிறாரோ அவர்தான் சிறந்த தலைவரை பெண்கள் தேர்ந்தெடுப்பாங்க.